ஒரு மனிதன் எப்படி வாழணும், எதுக்காக அவன் அப்படி வாழணும், அப்படி வாழ்றதுனால அவனுக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன, இதையெல்லாம் தான் மத நெறிகள் விளக்கமா சொல்லுது. அப்படி ஒரு வாழ்க்கை முறைய போதிக்கிற பயணத்தை தான் அடுத்தபடியா நாம மேற்கொள்ள போறோம். மணிகண்டன், சபரீசன், சாஸ்தா, ஹரிகரன், மோகினிசுதன், இப்படி ஐயப்பனுக்கு பல பெயர்கள் இருக்கு. இந்த பெயர்கள் ஒவ்வொன்றுக்கும் காரணங்களும் இருக்கு. இதுல விசேஷம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே மக்களால இறைவனுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள். இப்படி பெயர்கள் சூட்டப்பட்ட சம்பவங்கள் எல்லாத்தையும் அந்தந்த இடங்களுக்கே போய் நம்ம பார்க்க போறோம். பொதுவா சபரிமலை நோக்கி போற நம்மோட பாதை மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஐயப்ப சாமிகளுடைய பயணமுமே ஒரு கோயில் இருந்து தான் தொடங்குது. அப்படி கிளம்பும் போது அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க, எதனால அதை அப்படி செய்யறாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நமக்கு இறைவன் அப்படிங்கிறது வானுலகத்துல இருந்து அருள் தர்ற சக்தி அப்படின்னு தான் சொல்லி தரப்பட்டிருக்கு. இறைவனோட அவதாரங்கள் பூமியில உண்டாயிருக்கு, திருவிளையாடல்கள் நடந்திருக்குனாலும் மக்களோட மக்களா வளர்ந்து ஒரு இளவரசனா வாழ்ந்து துறவு மேற்கொண்ட கதை ஐயப்பனோடது. கோடிக்கணக்கான பக்தர்களை தனக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை நோக்கித்தான் நம்மோட பயணம் தொடங்குது. நினைச்ச உடனே கிளம்பி போற யாத்திரை இல்லை இது. ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து ஐயப்பனே வழிகாட்டிய நெறிகளை பின்பற்றுகிறவங்க மட்டுமே மேற்கொள்ற யாத்திரை. யாத்திரிகளோட ஐயப்பன் சென்ற பாதையில இப்ப நம்ம இருக்கிற இடம் பந்தளம் ஊரோட நுழைவாயில்ல. இங்க இருந்து 88 கிலோமீட்டர் தூரத்துலதான் சபரிமலை இருக்கு. சரியா சொல்லணும்னா திருவனந்தபுரத்தையும் கோட்டையத்தையும் இணைக்கிற இடத்துலதான் பந்தளம்ங்கிற இந்த ஊர் இருக்கு. போலிஸ்டிக் டவுன் சொல்லப்படுற புனித நகரமா இந்த ஊர் கருதப்படுறதுக்கான காரணம் சுவாமி ஐயப்பனே 12 ஆண்டுகள் மணிகண்டனா இந்த ஊர்ல வாழ்ந்திருக்காரு அப்படிங்கறதுதான். ஐயப்பன் மணிகண்டனா இந்த உலகத்துக்கு வந்த பந்தள நதிக்கரையையும், ஐயப்பன் வாழ்ந்த பந்தளன் அரண்மனையையும், பந்தளம் பேலஸையும், இன்னும் பிற உலக பிரசித்தி பெற்ற கோயில்களையும் தான் நாம அடுத்தடுத்து பார்க்க போறோம். கேரளாவில் இருக்கிற பத்தனந்திட்டா மாவட்டத்துல தான் நாம இருக்கோம். அச்சன்கோயில் ஆற்றங்கரையில இருக்கிற இந்த மாவட்டத்தோட ஒரு பகுதி தான் பந்தளம். எங்க பார்த்தாலும் பசுமையா இருக்கிற இந்த இடத்தோட வளத்துக்கும் செழிப்புக்கும் காரணம் அச்சன்கோயில் ஆறுதான். மலையும் மலை சார்ந்த இடமுமா இருக்கிற பந்தளம் நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடையிலான குறு நகரம். ஐயப்பன் மணிகண்டனா வாழ்ந்த இடம் இது. காலப்போக்குல வெள்ளத்தினாலையும் தீ விபத்தினாலையும் அழிஞ்சு போன அரண்மனையோட எஞ்சிய பகுதி தான் இது. இந்த அரண்மனையில தான் அரசரும் அவரை சார்ந்தவங்களும் வாழ்ந்ததா சொல்லப்படுது. அரண்மனைன்னு சொன்னதும் சினிமாவில காட்டுற மாதிரி மாட மாளிகையோட எதிர்பார்க்க கூடாது. பந்தளம் மாதிரியான சிற்றரசு இருந்த ஊர்ல ஒரு அரண்மனை எப்படி இருக்குங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு இந்த மாளிகை. பந்தளம் அரண்மனை இன்னைக்கு காலகட்டத்துல சுற்றுலா தலமா இருக்கு. இந்த அரண்மனையில இப்பவும் அரச வாரிசுகள் வாழ்ந்துட்டு வராங்க. இதுல இன்னொரு ஆச்சரியத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். இங்க வாழ்ற அரச குடும்பத்து வாரிசான மங்கள தம்புராட்டியை பத்தின ஒரு செய்திய உங்களோட பகிர்ந்துக்கணும். அச்சங்கோயில் ஆற்றுக்கு இடதுபுறமா இருக்கிற சுவாமி ஐயப்பன் வாழ்ந்த அந்த பந்தள அரண்மனையை பாக்குறதுக்கு அங்க ரொம்பவே ஆவலா வந்தோம். அந்த காலத்து மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா இல்லாம இது காலப்போக்குல சிதை உண்டு பல பகுதிகளா இங்க இருக்கு. இங்கதான் அரச பரம்பரையை சார்ந்த கிட்டத்தட்ட 375 குடும்ப உறுப்பினர்கள் அங்க எங்க வாழ்ந்து வர்றாங்க. சுவாமி ஐயப்பனை தரிசிக்க வர்ற ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் இங்க இருக்கிற மங்கள தம்புராட்டி அம்மையார வணங்கி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறத பெரிய பாக்கியமாவே கருதுறாங்க.
இந்த அரசியார ஐயப்பனுடைய அம்மா அப்படிங்கிற ஸ்தானத்துல வச்சு இவங்க எல்லாரும் வணங்கி வர்றாங்க. தாய் வழி சமூகமான கேரளாவுல பந்தளத்து குடும்பம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. வம்சாவழியா இங்க பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. பெண் குழந்தை பிறக்கிறது ஏதாவது ஒரு வம்சத்தோட நின்னு போயிடக்கூடாதுங்கிறது தான் இந்த அரச குடும்பத்தோட பிரார்த்தனையா இருக்கு. பந்தளத்துல இருந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி ஹரிபாடுங்கிற இடத்துல இருக்கிற அனந்தபுர கொட்டாரம் அப்படிங்கிற இந்த பகுதிக்கு நாங்க வந்திருக்கிறோம். 96 வயதான பந்தளத்துடைய தற்போதைய மகாராஜா இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. தகப்பன் ஸ்தானத்துல இருந்து இவர் ஆசீர்வாதம் வழங்கினதுக்கு அப்புறம் தான் ஐயப்பனுக்கான திரு ஆபரணங்கள்லாம் இங்க இருந்து சபரிமலைக்கு கொண்டு செல்லப்படுது. சுற்றிலும் காடுகள் மாதிரியான இந்த இடத்துல ஒரு தனி அரண்மனையை வச்சு இந்த ராஜா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஒரு ராஜா எப்படி இருப்பாரு, அவர் வாழ்ற அந்த அரண்மனையோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களை மாதிரியே நானும் அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறேன். இந்த சந்திப்பு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு மட்டும் நான் நம்புறேன். சுத்தியும் மரங்களும் பூச்செடிகளும் இருக்கிற இடத்துக்கு நடுவுல இருக்கு அனந்தபுர கொட்டாரம். கொட்டாரம் அப்படிங்கிறதுக்கு சின்ன அரண்மனைன்னு அர்த்தம். நம்மளோட சின்ன சப்தம் பேரரவமா கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த இடம் அமைதியா இருக்கு. கேரளாவுல கோயில்களும் சரி அரண்மனைகளும் சரி ஆடம்பரமா இல்லாம அதே சமயம் தேவைக்கு என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். கேரளாவோட பாரம்பரியமும் நவீனமும் கலந்த இந்த கொட்டாரத்தோட தற்போதைய வாரிசு ராமவர்ம வல்லிய ராஜா ரொம்ப சகஜமா நம்மள வரவேற்று பேசினாரு. ராமவர்ம வல்லிய ராஜாவோட மனைவி முதல்ல கேமரா முன்னால வர்றதுக்கு ரொம்ப தயங்கினாங்க. அப்புறம் அவங்க சகஜமா நம்ம கூட பழக தொடங்கிட்டாங்க. 96 வயசான ராமவர்ம வல்லிய ராஜா ஐயப்பன் வழிபாடு பத்தியும் தன்னோட குடும்பத்தை பத்தியும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறாரு. I am a king without a kingdom, and I live in the hearts of all the Ayyappans. I am the present king of Pandavam. This is only a principality. There is no ruler or anything. All the rulers are in the previous dynasty. We have descended from the Pandya kings, and their history goes back to 1000 years back during the times of Mahabharata. Even at that time, the family existed, it is said, and we descended and ruled Pandya kingdom for a long time. பந்தள அரண்மனையில மணிகண்டன் வாழ்ந்தாருங்கிறதுனால அந்த அரண்மனை வாரிசுகளுக்கும் மணிகண்டனுக்கும் பிரிக்க முடியாத பந்தம் உண்டு. சொல்லப்போனா சபரிமலை கோயில் கட்டின பந்தளத்து மன்னர்களோட வாரிசுகளுக்கு தான் அந்த கோயில் மேல உரிமையும் அதிகம். ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த பந்தளத்து வாரிசுகள்ல மூத்த தலைமுறையை சேர்ந்தவங்க யாரும் சபரிமலைக்கு போறதில்லை. சபரிமலைக்கு போறவங்க எருமேலிக்கு தான் முதல்ல போறாங்க. போற வழி முழுக்கவே 2 பக்கமும் உயர்ந்த மரங்கள் நிறைந்த காடுகள் இருக்கு. ஒரு காலத்துல சூரிய வெளிச்சம் தரையில படாத அளவுக்கு நெருக்கமான காட்டுப்பகுதியா இருந்த இடம் தான் இது. கோட்டயம் மாவட்டத்தோட வால் பகுதியில எருமேலி இருக்கு. கஞ்சிரப்பள்ளியிலிருந்து பத்தனந்திட்டா போற பாதையில இருக்கு இந்த எருமேலி. இது சபரிமலையிலேயே ரொம்ப பிரபலமான எரிமேலி அப்படிங்கிற இடம். வேற வேற ஊர்கள்ல இருந்து வர்ற ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் இந்த இடத்துல ஒண்ணு கூடுறாங்க. இங்க இருந்து தான் சபரிமலை நோக்கின அவங்களோட பயணம் தொடங்குது. இந்த ஊருக்கு எரிமேலி அப்படின்னு பேர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எரிமேலி ஒரு இடம் பாத்துடலாம். பேட்டை சாஸ்தா கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியோ அதுக்கப்புறமோ பக்தர்கள் தவறாம போறது வாவர் மசூதிக்கு. பெரிய அம்பலம்னு சொல்ற பேட்டை சாஸ்தா கோயிலுக்கு எதிர்ப்புறத்துல இருக்கு வாவர் மசூதி. எருமேலியில எங்க இருந்து பார்த்தாலும் தெரிகிற பெரிய ஸ்தூபிகள் கொண்ட பெரிய மசூதி தான் இது. எருமேலியை பொறுத்தவரை இந்துக்களுக்கு எப்படியோ அப்படித்தான் இஸ்லாமியர்களுக்கும் புனித தலமா இருக்கு. ஒரே சமயத்துல பாங்கு ஓசையும் சரண கோஷமும் கலந்து ஒலிக்கிற அற்புதமான தலம் இந்த எருமேலி. பேட்டை சாஸ்தா கோயில்ல மேளதாளத்தோட ஆரம்பிக்கிற பேட்டை துள்ளல் சடங்கு எருமேலி தெருக்கள்ல சுத்தி வந்து பெரிய கோயில்ல முடியுது.
இந்த வள்ளிய கோயில்ல இருக்கிற குளத்துல நீராடிட்டு தங்களோட பேட்டை துள்ளல் வேடத்தை கலைச்சிட்டு பக்தி பூர்வமா அடுத்த பயணத்துக்கு தயாராகிறாங்க பக்தர்கள். பெரிய பாதைன்னு பேரே சொல்றது மாதிரி இது நிச்சயமா நீண்டு நெடுந்தூரம் போக போற பாதை தான். எரிமேலியில இருக்கிற தர்மசாஸ்தா கோயில பாத்துட்டு வந்த நாம இப்ப நம்மளோட மலை பயணத்தை தொடங்க போறோம். காலங்காலமா பல நூற்றாண்டுகளா பல்வேறு தேசங்களிலிருந்து வரக்கூடிய பலவிதமான பக்தர்கள் பயணம் செய்கிற பெரிய பாதை தான் இது. உண்மையிலேயே கரடு முரடா இருக்கிற ரொம்ப கடினமான பயணமா தான் இது இருக்க போகுது. ஆனாலும் நம்ம போய்தான் ஆகணும். பக்திமயமான இந்த பாதையில ஐயப்ப சாமிகளோடு சேர்ந்து நம்மளோட பயணத்தை நம்ம தொடங்கலாம். ஏத்தி விடப்பா தூக்கி விடப்பா அப்படின்னு ஐயப்ப பக்தர்கள் மணிகண்டன் கிட்ட கேக்குறது ரொம்பவும் சகஜம். இப்படி ஏத்தியும் தூக்கியும் விட சொல்றது சபரிமலை பயணத்துல மட்டும் இல்ல, வாழ்க்கையில ஏற்படுற துன்பமான சூழல்கள்ல இருந்தும் தான். இப்படி மணிகண்டனை நோக்கி குரல் கொடுக்கிற பக்தர்களோட சேர்ந்து நாமளும் பெரிய பாதை பயணத்துல இருக்கோம். இப்ப நாம காளகட்டி அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இங்கதான் சிவன் தன்னோட ரிஷப வாகனத்துல ஐயப்பனுக்கு காட்சி தந்ததா சொல்லப்படுது. ரிஷபம் அப்படிங்கிறது பொதுவா ஒரு காளையை குறிக்கும். சிவன் தன்னோட வாகனமான அந்த ரிஷபத்தை, அதாவது அந்த காளையை கட்டி வச்ச இடம் இப்பவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. காளை கட்டி வந்ததும் பக்தர்கள் இங்க இருக்கிற கோயிலுக்கு வந்து தவறாம தரிசனம் பண்றாங்க. இது ஒரு சிவன் கோயில். மகிஷிய வதம் பண்றதுக்காக மணிகண்டன் இந்த இடத்துக்கு வந்ததுமே தேவர் உலகத்தை சேர்ந்தவங்களும் இங்க வந்துடுறாங்க. சிவன் ரிஷப வாகனத்துல வந்து நிக்கிறார். அப்படி நின்ன இடத்துலதான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. ஐயப்பனோட 7 கோட்டைகள்ல முதல் கோட்டையான எருமேலிய பார்த்தோம். இந்த காளை கட்டி அதுல 2வது கோட்டை. இங்கிருந்து இரவு நேரம் கிளம்பி அடுத்த இடம் வரைக்கும் போற பக்தர்கள் இருக்காங்க. இரவு நேரம் மட்டுமே பயணம் செஞ்சு பகல்ல ஓய்வெடுக்கிற பக்தர்களும் இருக்காங்க. நாம இரவு தங்கிட்டு காலையில தான் பயணத்தை தொடங்க போறோம். நம்ம பயணத்தை அதிகாலையிலேயே தொடங்கிட்டோம். ராத்திரியில பல இடங்கள்ல தங்கி இருந்த பக்தர்கள் காலை நேரத்துல தங்களோட பயணத்துக்காக தயாராக தொடங்கினாங்க. அங்கங்க இருந்த பக்தர்கள் கூடுற ஒரு இடம் இது. இந்த இடத்துக்கு பேரு அழுகா நதிக்கரை. படித்துறைக்கு 2 பக்கத்திலையும் அதிகாலையிலேயே கடைகளை திறந்துட்டாங்க. படித்துறையோட முடிவுல அழுகா நதி ஓடிட்டு இருக்கு. சபரிமலை பக்தர்கள் தங்களோட பயணத்துல அடையாளமா குறிப்பிட்டு சொல்ற இடங்கள்ல இந்த அழுகா நதியும் ஒண்ணு. இது அழுதாமலை ஏற்றம். வேகமா நடக்கிறவங்க கூட பொறுமையா நிதானமா தான் ஏறி ஆகணும். செங்குத்தான பாதைகள்ல ஏறும்போது தசைப்பிடிப்பு வரும், குதிகால் வலி வரும், மூச்சு முட்டும். ஆனா உடலுக்கு இது ரொம்ப தேவையான பயிற்சி. வருடத்துக்கு ஒரு முறை இப்படி உடலை வருத்தி செப்பனிட இந்த பயணம் உதவி செய்யுது. சபரிமலை பயணம்னாலே பம்பை நதியும் சேர்த்துதான் நம்மோட ஞாபகத்துக்கு வரும். பம்பையிலிருந்து தான் பெரும்பாலான பக்தர்கள் சபரிமலைக்கு போறாங்க. நேர்த்திக்கடன் இருக்கிறவங்க, பல வருஷங்களா தொடர்ந்து பெரிய பாதையில பயணம் செய்யறவங்க, இவங்களெல்லாம் தான் கடினமான பெரிய வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. நாம பம்பைக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கறதுக்கான அறிகுறிகள் தெரியுது. கூட்டம் கூட்டமா சாரி சாரியா ஐயப்ப பக்தர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. வெவ்வேறு ஊர்கள்ல இருந்தும் வர்ற பக்தர்களோட கூட்டம் வருஷத்துக்கு வருஷம் பெருகிக்கிட்டே தான் போகுது. குழுவோட வர்றவங்க தான் அதிகம் அப்படின்னாலும் சிலர் தனியாவும் கிளம்பி வர்றாங்க. தனியா ஒரு வாகனத்துல வர்றவங்க, அரசு பேருந்துல வர்றவங்கன்னு எல்லாருமே வண்டிகளை நிறுத்திட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க நேரா பம்பையில போய் நீராடிட்டு தங்களோட பயணத்தை தொடங்குவாங்க. சிலர் இரவு வரை இங்க தங்கி பயண களைப்ப போக்கிட்டு மறுநாள் விடியல்ல புறப்பட்டு சபரிமலை சன்னிதானம் நோக்கி போவாங்க. மேடு பள்ளங்கள், கால சுழற்சிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா சலனம் இல்லாம ஓடுற நதிக்கரையில நேரம் ஆக ஆக பக்தர்கள் கூட்டம் பெருகிக்கிட்டே போகுது. பல ஊர்கள்ல இருந்தும் நாடுகள்ல இருந்தும் கூடுற ஐயப்ப பக்தர்கள் இந்த பம்பை நதிக்கு பல விதங்கள்ல மரியாதை செய்யறாங்க. அதுல ஒண்ணு, சின்ன சின்ன மூங்கில் சப்பரங்கள்ல அகல் விளக்கையோ மெழுகுவர்த்தியையோ ஏத்தி அத பம்பை நதியில மிதக்க விடுறாங்க. இது அந்த நதிக்கு செய்யற மரியாதையை அழைக்கிறாங்க.
இந்த சடங்க விளக்கு நகர்த்தல் சொல்றாங்க. பம்பை நதிக்கரையிலிருந்து பக்தர்கள் சன்னிதானம் நோக்கி போற பாதையில தான் நாம பயணப்பட போறோம். ஒரு நிமிடத்துல நம்மள கடக்கிற பக்தர்களோட எண்ணிக்கை எப்படியும் 500 தாண்டும். அலை மாதிரி பக்தர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப நாம பயணப்படுற பாதை பெரும்பாலான பக்தர்கள் பயன்படுத்துற பம்பை வழி பயணம். கொஞ்ச தூரம் எந்த சிக்கலும் இல்லாம வெறும் தரையில நடக்கிறது மாதிரி நடக்க முடியுது. ஆனா பாதை முழுக்க பாறை மேல ஏறுறது மாதிரி தான் இருக்கும். மழையோ வெயிலோ தாக்காம இருக்கிறதுக்காக வழியில பல இடங்கள்ல மேற்கூரை போட்டிருக்காங்க. அதனால வெயில் தெரியல. நாம நின்னுட்டு இருக்கிற இடத்துக்கு பேரு அப்பச்சி மேடு. பேருதான் மேடை தவிர இது ஒரு பள்ளமா தான் இருக்கு. அடர்ந்த காட்டு பகுதிக்கு நடுவுல தெரிகிற இந்த மலைதான் நீலிமலை. நீலிங்கிறது தேவதைனும் அந்த தேவதை இருக்கிற இடம் தான் நீலிமலைன்னு சொல்றாங்க. ஒருவேளை நீல நிறமான வானம் மலையோட சேர்ற இடமா இருக்கிறதால நீலமலை கூட நீலிமலைன்னு மாறி இருக்கலாம். இந்த நீலிமலை தாண்டி போனா ஐயப்பனோட 5வது கோட்டை வரும். கொஞ்சம் கடினமான பாதையா தான் இது இருக்கு. இந்த இடம் கன்னி ஐயப்பன்களுக்கு முக்கியமான இடம். கருப்பு உடை அணிந்த கன்னிசாமிகள் அவங்க வந்து விட்டுட்டு போன அடையாளமா இங்க சரங்களை குத்தி வைக்கிறாங்க. இது சபரிமலை உருவான நாள்ல இருந்து தொடருது. நாம பயணம் தொடங்கினதுல இருந்து ஐயப்பனோட கோட்டைகளை ஒவ்வொன்னா பார்த்துட்டு வர்றோம். அதுல 6வது கோட்டை தான் இந்த சரங்குத்தி. இங்க அஸ்திர பைரவன் அப்படின்ற ஒரு காவல் தெய்வம் இருக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்கு. சன்னிதானத்தை நெருங்கிட்டோம். இங்க இருந்து 2 வழிகள் பிரியுது. இந்த வழியும் சன்னிதானத்துக்கு போறதுக்கான வழிதான். இங்க இருந்தே வரிசையா நிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாம இப்ப சபரிமலைக்கு வந்துட்டோம். இங்க காத்துக்கிட்டு இருக்கிற மக்கள் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வரிசையில போய் நிற்பாங்க. ஏறி வந்த களைப்பு அடங்குறதுக்கே எப்படியும் 1 மணி நேரம் தேவைப்படும். அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் நிக்கணும்னு தெரியாது. அதனால சிலர் இரவு தங்கிட்டு மறுநாள் அதிகாலையில போய் தரிசனத்துக்காக நிக்கிறாங்க. குருசாமி என்ன முடிவெடுக்கிறாரோ அதுக்கு கட்டுப்பட்டவங்க இந்த சாமிமார்கள். ஒருத்தரோட மூச்சு காத்து இன்னொருத்தர் மேல படுற மாதிரி தான் கூட்டம் நெருக்கமா நின்னுகிட்டு இருக்கு. இத்தனை பேர் நின்னுகிட்டு இருந்தாலும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு மனிதர்கள் இருக்கிற இடம் சமுத்திர அலை மாதிரி ஓசை ஏற்படுத்திக்கிட்டே தானே இருக்கணும். ஆனா அதுக்கு மாறா ஒருவித அமைதியோடையே கூட்டம் இருக்கு. இதுக்கு காரணம் ஐயப்பனை தரிசனம் செய்ய போற பரவசம், 2வது அதீத களைப்பு. வரிசையில நிக்கும் போதே கையில தேங்காய தயாரா வச்சு நிக்கிறாங்க. எல்லாருமே ஐயப்பனுக்காக ஒரு தேங்காய் எடுத்துட்டு வருவாங்க. 18 படி ஏறுறதுக்கு முன்னாடி அந்த தேங்காய போய் உடைச்சிட்டு வருவாங்க. ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான டன் தேங்காய்கள் உடைக்கப்படுற இடம் இது. பதினெட்டு படி ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கு. அதுதான் பகலும் இரவும் விடாம எரிஞ்சுகிட்டு இருக்கிற அக்னி குண்டம். அந்த இடமே வெக்கையா இருக்கு. சட சடன்னு நெருப்பு பத்தி எரியிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பக்தர்கள் கொண்டு வர்ற நெய் தேங்காய் போடுற இடம் இது. 3 மாத காலங்களும் இங்க நெருப்பு விடாம எரியும். யாருக்கும் அவ்வளவு எளிதா கிடைச்சிடாத விடயமா தான் பார்க்கப்படுது இந்த 7வது கோட்டையோட தரிசனம். 7வது கோட்டை அப்படிங்கிறது ஐயப்பன் சந்நிதி நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போற 18 படிகள். சபரிமலைக்கு வர்ற பக்தர்கள் ஐயப்பனை தரிசிக்க போறதுக்கு இந்த 18 படிகள் வழியா போறதுதான் உகந்தது. ஒவ்வொரு படியுமே ஒவ்வொரு தத்துவங்களை குறிக்குது. அதனால இந்த படிகள் புனிதமானதா கருதப்படுது. இந்த 18 படிகள் வழியா போகணும்னா நிச்சயமா 41 நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டித்தான் ஏறணும். இன்னும் சன்னதி திறக்கல. பக்தர்கள் கூட்டம் எல்லாம் ஐயப்பனோட திருமேனி தரிசனத்துக்காகத்தான் காத்திருக்காங்க. ஐயப்பனோட திவ்ய தரிசனத்தை பக்தர்களுக்கு காட்டுற நேரம் வந்தாச்சு. எல்லாருடைய முகத்திலையும் எதிர்பார்ப்பு அதிகமாகுது.
எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்காத இந்த தரிசனத்துக்காகத்தான் எல்லாருமே நாள் கணக்கா காத்திருக்காங்க. ஐயப்பனுக்கு பூஜை பண்ற அர்ச்சகர்கள் வர்றாங்க. நட திறக்கும் போது சரண கோஷம் கேக்குது. அது தன்னையும் அறியாம பக்தர்கள் போடுற சரண கோஷம். நெடுநாள் பார்க்கணும்னு ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்கிற பிரியமானவங்களை பார்த்த உடனேயே ஒன்னும் பேச தோணாது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த தரிசனத்துக்காக வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் மனதுல தேக்கி வச்சுட்டு வர்ற பக்தர்கள் சன்னிதானம் முன்னாடி வந்ததும் மௌனமாயிடுறாங்க. அது ஐயப்பனுக்கும் அவங்களுக்கும் இடையிலான சூட்சும தொடர்பு. இதோட ஐயன் சென்ற பாதையில நம்ம பயணம் முடிவடையுது. ஆனா யாத்ரீகனோட பயணம் முடிவடையல. இனி வரப்போற வாரங்கள்ல நாம அடுத்த படிக்கு போக போறோம். இந்தியாவோட ஆன்மாவான ஒரு இதிகாசத்தை நோக்கி நாம பயணப்பட போறோம். அதுக்காக இந்தியா முழுக்க உங்களை அழைச்சிட்டு போக போறோம். அது என்ன பயணம்னு தெரியணுமா? மகாபாரத பாதையில் யாத்ரி. மகாபாரதம் நடந்த இடங்களுக்கு தான் நாம அடுத்தபடியா போக போறோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.